ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஆப்பிள் வந்து ரீசெண்டாக ஐஃபோன் 14 அண்ட் 14 ப்ரோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதில் வந்து நாங்கள் 14 ப்ரோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இன்னைக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் அந்த 3 வீக் முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஒரு மந்த்துக்கு அப்புறம் தான் வரும்னு நினைச்சோம், முன்னாடியே வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 14 ப்ரோ ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஆக்சுவலாக அது ரியலாக வந்து எப்படி இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆல்ரெடி ஐஃபோன் 12 யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ 14 ப்ரோவோட அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு, அதுக்குள்ளே என்னென்ன வித்தியாசமான ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க, மெயினாக அதோட ப்ரைஸு. ஸோ ஏன்னா வந்து ப்ரைஸ் ஜப்பானில் யூஸ்வலாக ஐஃபோனோட ப்ரைஸ் வந்து கம்மின்னு சொல்லுவாங்க மற்ற கம்ப்யூட்டர் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நாங்கள் வந்து எவ்வளோக்கு இது வாங்கினோம், இந்தியாவில் வந்து இது எவ்வளோக்கு விற்குது, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நாங்கள் மொபைல் வாங்கினதுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆஃபரில் வந்து மொபைல் வாங்கினா எவ்வளோ சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஒரு எண்ணுக்கு தான் நான் வந்து ஐஃபோன் 12 வந்து வாங்கினேன். ஸோ அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து மறக்காம பாருங்க. ஸோ எவ்வளோ சீப்பாக இருக்குங்கிறத ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன கலர் வாங்கியிருக்கோம் நம்ம? ஸோ ஆக்சுவலாக வந்து இது பர்பிள் கலர் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸோ அதிகமாக ஆர்டர் பண்ணிக்க தான் நான் இன்னொரு ரிவ்யூவில் படித்தேன். இந்த கலர் வந்து ரொம்ப ஃபேமஸான கலர், டீப் பர்பிள்னு. ஸோ இதுலேயே வந்து மிட் நைட் பிளாக்கு, அப்புறம் கோல்டு, அது மாதிரி ஒரு 4 கலரில் வந்துருக்கு. ஸோ நாங்கள் வந்து பர்பிள் கலர் ஆர்டர் பண்ணிக்கிறோம். பிடிக்கும் போது ஓவர் சர்க்கிள் இருக்கீங்களே, செம்மையாக இருக்குல்ல. ஸோ அந்த ஆக்சுவலி லென்ஸ் பார்த்தீங்க, கேமரா லென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெருசாக. நாங்கள் 12 யூஸ் பண்ணிருக்கோம். 12 பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு, ரொம்ப மொத்தமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக அந்த பேக்கும் பாருங்க, ரொம்பவே ரொம்ப ஷைனிங்காக இருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஐஃபோன் 14 ப்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் சார்ஜர் கேபிள் இருக்கு. தென் வந்து ஆப்பிளோட ஸ்டிக்கரு ப்ளஸ் அந்த சிம் எஜெக்டர் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த சார்ஜிங் சாக்கெட்டை வந்து அதை எப்பயும் நிறுத்திட்டாங்க ஐஃபோன். ஸோ இது மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபோன் வந்து பேக் சைடில் பார்க்கறத விட சைடில் பார்க்க சாம லுக்காக இருக்கு. சைட்லேயும் ஆக்சுவலாக ஃபுல்லாக அந்த சில்வர் இது கிடையாது, ஷைனிங் கிடையாது. ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த பர்பிள் ஷேடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஃபோனும் லைட்டாக கொஞ்சம் வெயிட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நாங்கள் வந்து 12 தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வந்து மேபி இந்த ப்ரோ மாடலில் கொஞ்சம் வெயிட் ஆகிற மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போ இப்படி ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ஒரு நடக்க போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த நாச் இருக்குல்ல, இந்த நாச் வந்து சாதாரணமாக மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரி நாச் கிடையாது. ஸோ இது பேர் வந்து டைனமிக் ஐலண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள ஆப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம மற்ற ஐஃபோனில் யூஸ் பண்ணுற ஸோ அதே ஆப் மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெரிய வித்தியாசம் தெரில. ஸோ வந்து டச்சு வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், ரொம்ப குயிக்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த ஐஃபோன் 14 வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்கன்னா வந்து பிரைட்னஸ். ஸோ மற்ற ஃபோனை காட்டிலும் வந்து இதில் பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 12 யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியுது. ஸோ அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நாச் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த நாச்சுங்கிறது மற்ற நம்ம ஐஃபோன் மாடல் இருக்கிற மாதிரி வந்து டம்மியாக இருக்காது. ஸோ இது வந்து யூஸ் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த நாச் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஃபோன் 12. ஸோ இது மேலே வந்து நாச் பாருங்க வச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன் இது வந்து ஐலேண்ட் சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த டிஸ்பிளேக்குள்ளே ஒரு குட்டி ஐலேண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு பாட்டு போடுறோம், இல்லை வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணுறோம், இல்லை ஃபேஸ் ஐடி வந்து வச்சுருக்கோம், அதுக்கெலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவுக்கான அந்த கேமரா இது வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸோ சென்சார் வச்சுருக்காங்க, அதாவது ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணுற சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது மற்ற ஐஃபோன் காட்டிலும் வந்து இதோட பேட்ரி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லென்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக தெரியுதுல்ல. ஸோ மற்ற அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ மற்ற ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் இது ஸோ ரொம்ப வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து கீழே வச்சு பார்த்தோம்னா தெரியும், ஆக்சுவலாக இந்த கீழே வந்து கேப் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கான்னு தெரியாது, ஏன்னா வந்து அந்த கேமராவோட ப்ரொஜெக்ஷன் பெருசாக இருக்கனால ஸோ அப்படி தெரியுது. ஸோ இந்த கேமரா வந்து 3 கேமரா வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 48 MP மெகா பிக்சல் வந்து ஒன்று, ஸோ இன்னொன்று வந்து 12 MP, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வைடுக்காக வச்சுருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற மாடல் காட்டிலும் வந்து கொஞ்சம் வந்து அந்த கேமராவோட அந்த இது ரெசல்யூஷன் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமாட்டிக் மோடுன்னு வந்து ஒரு மோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷன் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறப்ப நீங்கள் வந்து ஓடிட்டே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அந்த நீங்கள் எடுக்கிற நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து அவ்வளோ ஷேக்காக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கேமராவோட அந்த குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வந்து கிராஷ் டிடெக்டர்னு ஒரு சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ காரில் போயிட்டுருக்கோம், ஸோ சடனாக வந்து கார் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸோ எமர்ஜென்சி அந்த கான்டாக்ட் வந்து கால் போகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸ்டாக வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஸோ மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஸோ ஆப்பிள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸோ இதை பண்ணுறோம் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் வந்து ஆள் இல்லாத ஒரு இடத்துல போய் வந்து மாட்டிட்டிங்கன்னா ஸோ அப்போ வந்து இதில் எமர்ஜென்சி SOSன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வேளை நெட்வொர்க் எதுவுமே இல்லைனாலுமே வந்து சேட்டலைட்டோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஸோ மேபி பக்கத்தில் நியர்பை எமர்ஜென்சிலேருந்து உங்களை ஈஸியாக வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சராக வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட விலையை பார்க்கலாம். ஸோ இதோட விலை வந்து ஸோ நாங்கள் வாங்கினது வந்து iPhone 14 ப்ரோவோட விலை வந்து ஜப்பானில் ஸோ கிட்டத்தட்ட 1,65,000 இன்னும் பக்கமாக வருது. ஸோ அது இந்தியா மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 96,000 ரூபாய், அதாவது 96,000 INR வந்து ஆகுது. பட் இந்தியாவில் இதே ஃபோன் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 130K நினைக்கிறேன். அதாவது 1,30,000 ரூபாய் வருது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 96,000 தான் வருது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25-30K வந்து வித்தியாசம் வருது ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும். ஸோ இதே மற்ற ஃபோன் மாடல் அப்படியே தான், அதே மாதிரி தான். லைக் ஸோ இன்கேஸ் 14க்கும் iPhone 14க்கு இந்தியாவிலையும் ஜப்பான்லையும் என்ன வித்தியாசம்னா ஒரு 10 or 15,000 இருக்கும். பட் ஹையர் ரேஞ்சு போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 35,000 டிஃப்ரென்ஸ்னா நீங்கள் அதுக்கு இன்னொரு ஃபோனே வந்து அந்த டிஃப்ரென்ஸுக்கு வாங்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து iPhone வந்து ஜப்பானில் சீப்பாக இருக்குது. இந்த iPhone வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஐஃபோனோட விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் iPhone 12 ஒரு எண்ணுக்கு வந்து விற்கிறதா நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா. மேபி இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் வந்துட்டனால மேபி 13 ப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சுக்கு ஒரு எண்ணுக்கு கூட விற்கலாம், சொல்ல முடியாது. மேபி விற்றா நாங்களும் வாங்கி அதை யூஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ அது மாதிரி விற்றா காசு கொடுத்து வாங்க மாட்டோம். அதாவது அது மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃபரில், அது ஆஃபர் சும்மா கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் நெட்ஒர்க் வீலில் இப்போ வைஃபை வந்து நான் ஒரு கனெக்ஷன்லேருந்து ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் மாற்றுறேன், இல்லை ஃபோனோட சிம் வந்து ஒரு நெட்ஒர்க்லேருந்து நெட்ஒர்க் மாற்றுறேன்னா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது ஒரு ஆஃபராக கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்குன்னு ஃப்ரீயாக கிடையாது. அதனால வந்து மந்த்லி அந்த வேறு சர்வீஸ் மாத்திரம் ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. பட் அது வந்து 12 வந்து 64 GB கொடுத்தாங்க. பட் 13 இது மாதிரிலாம் மாடல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் நேர்லேயே போய் வாங்கிட்டு வீடியோ போடுறோம். இந்த வீடியோல வந்து iPhone 14 Pro வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அதுல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல். Bye bye.